Hello students, welcome to Maximum KMO channel. So 10th standard max chapter 6 trigonometry la example 6.31 கான solution என்னன்னு பார்க்கலாம். From the top of 12 meter height building 12 meters height building கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு building 12 meter heightல இருக்கு. ஸோ அந்த ஒரு 12 meter building நம்ம draw பண்ணிப்போம். And the angle of elevation of the top of a cable tower னு சொல்லியிருக்காங்க. ஒரு பில்டிங் இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தோம்னா ரெண்டாவது திங்காக வந்து கேபிள் டவர் வேறு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா என்ன அர்த்தம்? கீழே இருந்து மேலே பார்த்தா தான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். எதோடைய எலிவேஷன் கொடுத்துருக்காங்க? டாப் ஆஃப் த கேபிள் டவர், டேபிள் கவருடைய டாப்பை வந்து பார்க்குறாங்க. அப்புறம் இன்னொரு கேபிள் டவரும் இருக்குது, சரிங்களா? இஸ் 60 degree and angle of depression of its foot is 30 degree. இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்டு இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ரெண்டும் எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா இந்த கேபிள் டவரை பற்றி. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த கேபிள் டவர் இஸ் 60 அண்ட் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் இட்ஸ் ஃபுட், அதோடைய ஃபுட் அப்படின்னு சொல்லி 30 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. டிட்டர்மைன் த ஹைட் ஆஃப் த டவர். அப்படி இருக்கப்ப இந்த டவருடைய ஹைட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டாக கொடுக்கும்போது ஃப்ரம் த டாப் ஆஃப் 12 மீட்டர் ஹைட் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த 12 மீட்டர் ஹைட் பில்டிங்கில் இருந்து தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் பார்க்குறாங்க. இந்த 12 மீட்டர் ஹைட் பில்டிங்லேருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் மேலே பார்க்கணும் அப்படின்னா இன்னொன்று கேபிள் டவர் இருக்குது. அந்த கேபிள் டவரை இவங்க இந்த 12 மீட்டர் ஹைட் இருக்கக்கூடிய பில்டிங் மேலேருந்து பார்க்குறாங்கன்னா இந்த கேபிள் டவருடைய ஹைட் எப்படி இருக்கும்? இந்த பில்டிங்குடைய ஹைட்டை விட அந்த கேபிள் டவருடைய ஹைட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு அதிகமாக இருக்கக்கூடிய ஹைட்டாக இருக்கக்கூடிய ஒரு லைனை வந்து வரைஞ்சிப்போம். இது ஸ்மாலஸ்ட்டாக கொஞ்சம் எடுத்துப்போம். இதுதான் வந்து பில்டிங், இது வந்து கேபிள் டவர். இந்த பில்டிங்குடைய டாப்லேருந்து கேபிள் டவருடைய டாப்பை பார்க்குறாங்க. அப்போ தான் நமக்கு என்ன ஆகும், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் க்ரியேட் ஆகுது. அந்த எலிவேஷனை தான் 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பில்டிங்குடைய டாப்பில் இருந்தே இவங்க என்ன பண்ணுறாங்க, டிப்ரெஷன் ஆஃப் இட்ஸ் ஃபுட், எதோடைய ஃபுட்டு? கேபிள் டவருடைய ஃபுட். கேபிள் டவருடைய இந்த ஃபுட் அடியாக இருக்கக்கூடிய அடிப்பாகத்தை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு டிப்ரெஷன் க்ரியேட் ஆகிறது 30 டிகிரின்னு சொல்லி இந்த ஆங்கிளில் கொடுத்துருக்காங்க. தென் டிட்டர்மைன் த ஹைட் ஆஃப் த டவர். அப்படி இருக்கப்ப இந்த டவருடைய ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ டயக்ராம் நம்ம இப்படி தான் இதை ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்போ நமக்கு ரெண்டு திங்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பில்டிங், அதோடைய ஹைட்டு 12 மீட்டர். இன்னொன்று வந்து கேபிள் டவர், அது வந்து ஹைட் இதை விட அதிகமாக இருக்கும். ஓகே, நவ் இப்போ என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு இந்த சைடில் கேபிள் டவரை நம்ம ரொம்ப ஹைட்டாக வரைஞ்சிப்போம். இது ஒரு கேபிள் டவர். கேபிள் டவர் அப்படின்றது என்னென்னா நம்ம கரண்ட் கனெக்ஷன்ஸ்லாம் போது பார்த்திங்களா, அதுதான் வந்து கேபிள் டவர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து இந்த சைடில் ஒரு பில்டிங் ஒன்று ட்ரா பண்ணிப்போம். இங்கே பில்டிங் இருக்கிறதா நம்ம கேல்குலேட் பண்ணிப்போம். இந்த பில்டிங்குடைய ஹைட்டை இவ்வளோ இருக்குன்னு வச்சுப்போம். இந்த பில்டிங்குடைய டாப்பில் இருந்து என்ன பண்ணுறாங்க, இந்த கேபிள் டவருடைய டாப்பை பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த பில்டிங்குடைய டாப்பில் இருந்து ஃபுட், எதோடைய ஃபுட்டு? கேபிள் டவருடைய ஃபுட்டு. ஸோ இது வந்து கேபிள் டவர் அண்ட் இது வந்து பில்டிங். இதிலிருந்து இந்த டவருடைய டாப்பை பார்க்குறாங்க. இங்கே மேலே இருந்து என்ன பண்ணுறாங்க, இந்த டவருடைய பாட்டமையும் பார்க்குறாங்க. இப்போ நமக்கு ரெண்டு ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த கேபிள் டவர், இங்கே இருந்து கேபிள் டவருடைய டாப்பை பார்க்குறாங்க. இப்போ இவங்க எங்கே இருக்காங்க, இந்த பில்டிங்குடைய மேலே இருக்காங்க. இந்த பில்டிங் மேலே இருந்து தான் அவங்க வந்து இந்த கேபிள் டவருடைய டாப்பை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும், பேரலாக இந்த இடத்துல ஒரு லைனை வந்து ட்ரா பண்ணணும், எக்ஸ் ஆக்சிஸ் லைனை இந்த கிரவுண்டுக்கு. இங்கே இருந்து இவங்க இப்படி பார்க்கும்போது இங்கேருந்து க்ரியேட் ஆகிற இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனை தான் நம்ம எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டாக அவங்க கொடுத்துருக்காங்க 60 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். இந்த பார்ட்டில் இருந்து இவங்க பார்க்குறது, இவங்க மேலே நின்றுட்டுருக்காங்க. அங்கே இருந்து தான் இவங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளோ, 60 டிகிரி. அடுத்தது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் என்ன பண்ணுறாரு, இதே இடத்துல தான் நிற்கிறாரு. இங்கே நின்று என்ன பார்க்குறாங்க, இந்த கேபிள் டவருடைய பாட்டமாக பார்க்குறாரு. ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த ஆங்கிள் இப்படி திரும்பும். இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிளில் தான் நம்ம ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், இந்த பார்ட் இருக்குங்களா, இதிலிருந்து இது வரைக்கும் க்ரியேட் ஆகிறது தான் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், கீழே பார்க்குறது. அந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா 30 டிகிரி. ஸோ ரெண்டு ஆங்கிள்ஸும் தெரிஞ்சிடுச்சு. அண்ட் ரிமைனிங் என்னென்ன டேட்டாஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம். டாப் ஆஃப் 12 மீட்டர் ஹைட் பில்டிங், இந்த பில்டிங்கோடைய ஹைட் எவ்வளோ நமக்கு 12 மீட்டர்ஸ். இதிலிருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 12 மீட்டர்னு தெரிஞ்சிடுச்சு.
அண்ட் இதோடைய ஹைட், இந்த டவருடைய ஹைட் வந்து நமக்கு என்னன்னு தெரியாது. ஓகே, ஸோ ஓவராலாக இந்த ஹைட்டை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஃபுல்லாகவே நமக்கு எந்த ஒரு பார்ட்டு தெரியாதோ, இன்னொரு டவர் இருக்குது அதோடைய ஹைட் எனக்கு என்னன்னு தெரியாது, அதனால் இது என்ன பண்ணுறாங்க, ஹெச்ன்னு எடுத்துருக்காங்க. இப்போ இந்த பார்ட் இதிலிருந்து இது வரைக்கும் நமக்கு 12னா இந்த பார்ட்டும் எவ்வளோ நமக்கு 12 மீட்டர்ஸ். ஓகே, ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் 12, இதுவும் 12. நமக்கு இந்த பார்ட் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் இதிலேருந்து இது வரைக்கும் வேணும்னா இது ஃபுல்லாக ஹெச், இந்த ஹெச்சிலேருந்து இந்த 12 மீட்டர்ஸை நம்ம எடுத்துட்டோம், அப்படியே மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த ஒரு டிஸ்டன்ஸ் வந்து ஃபைண்ட் ஆகும். அப்போ இதிலேருந்து இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஹெச் மைனஸ் 12ன்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த பார்ட் வந்து ஹெச் மைனஸ் 12 இதிலேருந்து இது வரைக்கும். ஸோ ஃபுல் பார்ட் ஆஃப் ஹெச்சிலேருந்து இந்த 12 மைனஸ் பண்ணியிருக்கோம், அதான் ஹெச் மைனஸ் 12. அடுத்ததாக இதுக்கு நேமிங்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து இதை ஏன்னு எடுத்துக்கிறேன், அண்ட் இந்த பாயிண்ட்டை நான் பின்னு எடுக்கிறேன், இதை சின்னு எடுக்கிறோம், இதை டி அண்ட் இதை ஏன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, லைனாக அப்படியே வந்து கன்சிடர் பண்ணி எடுத்துருக்கேன். புக்கில் வந்து உங்களுக்கு வேறு ஒரு நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதையே வந்து கன்சிடர் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ நான் இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், டிட்டர்மைன் த ஹைட் ஆஃப் த டவர். எனக்கு இந்த ஹைட்டு தான் வேணும், இந்த டவருடைய ஹைட் வேணும், இந்த டவருடைய ஹைட் வேணும். இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு பார்த்தோன்னா இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், மொத்தம் 2 ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த 2 ட்ரையாங்கிளும் தனித்தனியாக நம்ம என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்குவோம். இங்கே இந்த ட்ரையாங்கிள் வந்து ஏபிஇ. ஓகே, இந்த பார்ட் ஏ, இந்த பார்ட்டை பின்னு எடுக்கிறோம், அண்ட் இங்கே இந்த இடத்துல இ, இங்கே க்ரியேட் ஆகிற ஆங்கிள் வந்து நமக்கு 60 டிகிரி. இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு எவ்வளோன்னு தெரியாது, பட் இதை மட்டும் நம்ம என்னென்னு பண்ணியிருக்கோம், இது ஃபுல்லாகவே ஹெச், இதுலேருந்து இந்த 12 வந்து மைனஸ் பண்ணோன்னா ஏலேருந்து பி வரைக்கும் இருக்கிறது நமக்கு ஹெச் மைனஸ் 12 அப்படின்றது நமக்கு தெரியும். சரிங்களா, இந்த டிகிரிக்கு ஆப்போசிட்டாக, இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைட், இது ஹைப்போட்டன்யூஸ், அண்ட் இது வந்து அட்ஜசன்ட். டேட்டாலாம் எடுக்கிறோம். சரிங்களா, அடுத்ததான் இன்னொன்று இருக்குது, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்குங்களா, ஸ்மாலஸ்ட் ட்ரையாங்கிள், அதுக்கு ஆங்கிள் இங்கே இருக்குது. ஸோ ஆங்கிள் எது எங்கேருந்து எது வரைக்கும் இருக்கும் அதுக்குள்ளே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கான்னு பார்க்குறோம், அந்த ட்ரையாங்கிளை தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ அந்த ட்ரையாங்கிளை நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ட்ரா பண்ணிப்போம். இது வந்து உங்களுக்கு கிளியராக புரியணுன்றதுனால நான் வந்து டயக்ராம்ஸ் தனித்தனியாக எடுத்து சால்வ் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ நீங்கள் இப்படியும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இந்த பார்ட் மட்டும் இபிசி, இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம், இபி அண்ட் சி. எனக்கு பிசி ஆல்ரெடி 12ன்னு தெரியும், இடின்றது 12 இருந்தால் பிசியும் வந்து என்ன 12 தான். சரி, ஓகேங்களா, இங்கே 12 மீட்டர்ஸ் அப்படின்றத நான் வந்து டயக்ராம்லாம் பார்ட்டிஷன் பண்ணியாச்சு. இது வந்து 30 டிகிரி. நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது இந்த பார்ட்டு, இது 12ன்னு தெரியும், இந்த ஹெச் மைனஸ் 12 என்ன, இது ரெண்டுத்தையும் நம்ம இந்த ஹைட் ஓவராலாக ஹெச்சை நம்ம ஃபைன் பண்ணணும். இல்லை ஹெச் மைனஸ் 12ன்றது நமக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஹெச்சையும் ஃபைன் பண்ணிக்கலாம். நோ, இந்த இடத்துல நமக்கு என்னென்ன டேட்டா இருக்குன்றதை நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணணும். சரிங்களா, சொல்யூஷனில் இப்போ இந்த டாப் ஆஃப் த 12 மீட்டர் பில்டிங் சொல்லியிருக்காங்க. இப்போ பில்டிங்ன்றது ஏடி, ஏடி இஸ் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் த பில்டிங்னு எழுதிக்கோங்க, ஹை ஆஃப் த பில்டிங்னு எழுதுகிறோம். ஹெச்ஐஜிஹெச் இடி, இந்த இடியும் பிசியும் ஈக்குவல். ஓகேங்களா, ஸோ இது 12 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க, இஸ் ஈக்குவல் டு டிசி. இல்லைனா இடியும் டிசியும் ஈக்குவல், அதுதான் வந்து ஹைட் ஆஃப் த பில்டிங் நம்மளால் வந்து நோட் பண்ணிக்கலாம். அண்ட் ஏசி அப்படின்றது என்ன, ஏசியை தான் நம்ம வந்து ஹெச்ன்னு எடுத்திருக்கோம். இது வந்து எதோடைய ஹைட் அப்படின்னா நம்ம டாப் ஆஃப் த கேபிள் டவருடைய ஹைட்டு, கேபிள் டவருடைய ஹைட்டு. சரிங்களா, இதை வந்து ஹைட் ஆஃப் த டவர், இல்லைன்னா நீங்கள் கேபிள் டவர்னு எழுதிக்கலாம். அண்டு இதெல்லாம் வந்து டிஸ்டன்ஸ், இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். இதையும் நீங்கள் டினோட் பண்ணுறதுனா டிசி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் நமக்கு பில்டிங்கும் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அண்டு டவர், இது ரெண்டுத்துக்கான டிஸ்டன்ஸ்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளில் போகும். இந்த ட்ரையாங்கிளில் வந்து நமக்கு ஆப்போசிட் சைடு இருக்குது, அட்ஜசன்ட் என்னன்னு தெரியாது. ஸோ ஆப்போசிட் அட்ஜசன்ட்டில் தான் போகணும். இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த டிகிரிக்கு ஆங்கிள், இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது இதுதான் ஆப்போசிட் சைடு. அண்டு இது வந்து ஹைபாட்னியூஸ் ஆகிடும், இது 90 டிகிரி இங்கே கிரியேட் ஆகுது, இது வந்து ஹைபாட்னியூஸ் ஆகிடும். அண்ட் இது வந்து என்ன அட்ஜசன்ட். ஓகே, நவ் இப்போ இங்கே பார்க்குறோம், இதை பார்க்குறோம், இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண போகிறோம். நமக்கு என்ன தேவை, இந்த ஹைட்டு தேவை. இந்த ஹைட் எந்த சைடில் இருக்குன்னா ஏபியும் பிசியும், ஏபி பிசி. ஸோ இந்த பார்ட் நமக்கு கண்டிப்பாக வரணும், ஆப்போசிட் வந்து வரணும். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டை தான் நம்ம வந்து இந்த இடத்துல எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் இபிசி, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். இதில் நமக்கு டேனில் 30 டிகிரி என்ன, டேன்னா என்ன, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டுங்களா. நவ் இப்போ இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது பிசின்ற சைடு,
அட்ஜசன்ட் வேணும். அட்ஜசன்ட் என்ன? இபி. அண்டு நமக்கு இன்னொன்று என்னென்னா டேட்டா இபியும் டிசியும் ஈக்குவல். அதையும் வந்து நீங்கள் இபி ஈக்குவல் டு டிசி. இதுதான் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் நம்ம வந்து டவருக்கும் அண்டு இந்த பில்டிங்க்கும் டவருக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். இந்த பிசின்றது என்ன நமக்கு 12ன்னு தெரியும். ஸோ இந்த 12 இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். டிவைடட் பை இபி. இபி நமக்கு என்னன்னு தெரியாது. ஓகே, tan 30 டிகிரிக்கு ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளில் என்ன வேல்யூ? 1 டிவைடட் பை √3 சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். ஈக்குவல் டு இந்த 12 பை இபின்னு எழுதிக்கோங்க. இதில் இந்த இபின்ற பார்ட்டை இங்கே கொண்டு வந்தோம்னா 1 இன்ட்டு இபின்றது என்னாகும்? இபி ஈக்குவல் டு 12 இருக்குது. இந்த கீழே இருக்க டிவைடடில் இருக்க √3 அந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகிட்டு 12√3 ஆகிடுச்சு. ஸோ இபி அப்படின்றது நமக்கு 12√3 வந்துடுச்சு. நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? இந்த இலேருந்து பி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் டியும் சியும் டிசியும் இந்த இபியும் ஈக்குவல்னு தெரியும். ஸோ இபி ஈக்குவல் டு டிசி ஈக்குவல் டு 12√3ன்னு எழுதிக்கலாம். ஓகே, இபின்றது இந்த டிசி, இது ரெண்டும் ஈக்குவல். இந்த இபியோட டிஸ்டன்ஸும் டிசியோட டிஸ்டன்ஸும் ஈக்குவல். எனக்கு இபி தெரிஞ்சிருக்கு. அந்த இபியோட வேல்யூ தான் 12√3 இன் மீட்டர்ஸ். அடுத்ததாக இந்த ஒரு ட்ரையாங்கிளில் பார்க்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிஇக்கு வரும். இந்த இடத்துல நமக்கு 60 டிகிரி தான் ஆங்கிள். ஸோ டேனில் 60 டிகிரி பார்க்குறோம். tan 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட் சைடு என்ன? ஏபி டிவைடட் பை அட்ஜசன்ட் வந்து நமக்கு ஏபி. tan 60 டிகிரியோடைய ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ வேல்யூ என்னன்னு பார்க்கணும். அங்கே வந்து நமக்கு √3ன்றது ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளில் வேல்யூ இருக்கும். சரிங்களா? tan 60 டிகிரி √3. ஏபிக்கு நமக்கு h-12ன்னு எடுத்திருக்கோம். h-12 டிவைடட் பை இபி. ஸோ இபி நம்ம டைரெக்டாக தெரியாதுன்னு போட்டோம். ஆல்ரெடி நம்ம இபி என்னென்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். இங்கே 12√3 ஃபைன் பண்ணியிருக்கோம். அது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே √3 இருக்குது ஈக்குவல் டு h-12 டிவைடட் பை இபிக்கு 12√3ன்றதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். 12√3 பிகாஸ் ஆஃப் போட்டு ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 நான் எங்கேருந்து இந்த டேட்டா எடுத்திருக்கேன் அப்படின்றத அவங்களுக்கு சொல்கிறோம். பிகாஸ் ஆஃப் ஈக்குவேஷன் 1ல் இபியோட வேல்யூ 12√3, அந்த இபியோட வேல்யூவை 12√3 எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அடுத்ததான் இந்த 12√3 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு போகும்போது டிவைடில் இருக்கிறது போகும்போது என்ன ஆகும்? மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஆல்ரெடி ஒரு √3 இருக்குது இன்ட்டு இந்த 12√3 அங்கே 2 போகும்போது மல்டிப்ளை ஆகிடும். 12√3 இன்ட்டு 12√3 ஆச்சு ஈக்குவல் டு h-12. √3 மல்டிப்ளை பண்ணால் 3 ஆகிடும். இங்கே ஆல்ரெடி ஒரு 12 இருக்குது. என்ன ஆகும்? 12 இன்ட்டு √3 இன்ட்டு √3யோட வேல்யூ 3 ஆகிடுச்சு ஈக்குவல் டு h-12. 12 3s are 36 ஈக்குவல் டு h-12. நமக்கு என்ன வேணும்? h மட்டும் தான் வேணும். ஓகே, ஸோ ஹெச்சை மட்டும் நம்ம இந்த சைடே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு இருக்குது. இந்த 12 அந்த சைடு கொண்டு போகிறோம். ஆல்ரெடி என்ன இருக்குது? 36 இருக்குது. இந்த -12 அந்த சைடு போகும்போது +12 ஆகிடும். 36 and 12 ஆட் பண்ணோன்னா எவ்வளோ நமக்கு? இந்த ஹெச்ன்றது 48 மீட்டர்ஸ். ஸோ ஃபைனலி நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? இதுதான் ஹெச் தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஹெச்ன்றது என்ன? ஹைட் ஆஃப் த டவர். ஆன்சர் ஃபைனலி ஹைட் ஆஃப் த டவர். த டவருடைய ஹைட் வந்து ஹெச்ன்னு எடுத்திருக்கோம். இட்ஸ் நத்திங் பட் ஏசி. நம்ம டயக்ராம் பொறுத்த வரைக்கும் இது ஏலேருந்து சி வரைக்கும் இருக்கக்கூடியது. அதுதான் நம்ம என்னென்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? 48 மீட்டர்ஸ். இதுதான் நம்ம ஃபைனல் ஆன்சர். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.